உலகெல்லாம் உடன்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஜூலை மாதம், இந்த ஜூலை மாத ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பாக ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நிமிஷம் இந்த ஜூலை மாதத்துக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன், பொதுவான பலன்கள், ஜூலை மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது 12 ராசிக்குமான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ். அப்புறம் ஒரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம சொல்கிறோம். அப்புறம் எண்டு கார்டு ஒன்று தனியாக கொடுத்துருக்குறோம், இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜூலை மாதம் சார், இந்த ஜூலை மாதம் மெயினாக 3 மாற்றங்கள் நிகழப்போகுது. ஒன்று, சூரியன் குருவோடு இணையப் போகிறார். ஜூலை 15 தேதி ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா குரு சூரியன் தொடர்பு, இந்த குரு சூரியன் தொடர்பு வந்து ஒரு டாப் காம்பினேஷன்னு நம்ம சொல்லலாம், ஒரு ஹையர் காம்பினேஷன்னு சொல்லலாம். ஏன்னா இரண்டுமே உயர்ந்த கிரகங்கள், ரொம்ப டாப் மோஸ்ட்டு ஒரு ஹையர் ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். அதனால் இந்த குரு சூரியன் தொடர்பு ஏற்பட போகுது. இன்னொரு பக்கம் சுக்கிரன் வந்து சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். பகை வீட்டு, பகை கிரகம் எல்லாமே இருந்தாலுமே கூட சுக்கிரன் கேதுவோடு இணைவு. அதே போல் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு வர இருக்கின்றார். அப்போ இதனால் இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் அப்படின்னா, குறிப்பாக மாணவ செல்வங்கள், பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். யாராக இருந்தாலும் சரிதான். பசங்களை பற்றின கவலைகள், பசங்களுடைய படிப்பாக இருக்கலாம், பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை படிப்பு பாதிலே நிற்கிது, இல்லை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்காங்க, அப்படி இல்லை வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க கிடைக்கல, இல்லை விழுந்து விழுந்து படிக்கிறான் சாமி ஆனால் பாஸ் ஆக மாட்டேங்கிறான், அரியர்ஸ் வச்சுக்கிறான், அப்படி இல்லைன்னா ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது தீய நண்பருடைய பழக்க வழக்கம், அதனால கெட்டு போகிறான், தீய பழக்கத்தால் கெட்டு போகிறான், இல்லை வந்து பையன் நல்ல பையன் சாமி, நல்ல குணமான பையன் சாமி, ஆனால் பாருங்கள் அவனுடைய முயற்சி எதுவும் வெற்றி பெறலை, இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு சேர்க்கலாமா, அடுத்து என்ன குரூப் சேர்க்கலாம், இப்படி பசங்களை பற்றின கேள்விகள். அவங்க குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்க, இல்லை வேலைக்காக கவர்மெண்ட் ஜாபுக்காக எழுதுகிறாங்க, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்கள என்ன அடுத்து என்ன செய்ய வைக்கலாம், இல்லை அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இல்லை அவங்களுடைய திருமண வாழ்க்கை இப்படி இருக்குது, இல்லை திருமணம் ஆயிடுச்சு, வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே. ஆனால் இந்த குரு சூரியன் தொடர்பு ஒரு நல்ல காம்பினேஷன். அப்போ உங்கள் பிள்ளைகளுடைய கவலைகள் நீங்கும். அதுக்கெல்லாம் சரியான வழிமுறைகள், அதுக்கு சரியான வழிபாடுகளை, எந்த தெய்வத்தை நீங்கள் பிடிக்கணும், எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கணும் என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் அந்த பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நிலை ஆரோக்கியம், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, ஆப்ரேஷன் சொல்வது, இல்லை ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது குடும்பத்தில், அப்போ அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியங்கள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் இந்த குரு சூரியன் தொடர்பான சரியாகும். அதே போல் மெயினாக வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன்ஸ், உங்களுக்கும் பையனுக்குமானதாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கும் ஓனருக்குமானதாக இருக்கலாம், உங்களுக்கும் டாப்பர் ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அதிகாரிகளுக்குமானதாக இருக்கலாம். அந்த குரு சூரியன் தொடர்பு வந்து அரசாங்கம் சார்ந்து பணி செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடியவங்க, இல்லை ஒரு ஹையர் ரேங்கில் ஒரு சிஇஓ, அந்த மாதிரி சேர்மன், எம்டி, அந்த மாதிரி இடத்துல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, இல்லை கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு டாப்பர் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு ஏதேனும் ஜாப்லேயோ பிஸ்னஸ்லேயோ கம்யூனிகேஷன்ஸால் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அது சரியாகும். குறிப்பாக அரசியல் நண்பர்களுக்கு நன்மை நடக்கும். அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, ஏன்னா குரு சூரியன் தொடர்பு, அரசியல் கண்டிப்பாக அந்த இடத்துல வெற்றி பெறும். நீங்கள் அரசியல் மாற்றங்கள் நிகழும். நான் அங்கே போகலாமா, நான் இங்கே போகலாமா, எனக்கு ரெகக்னைஸ் கிடைக்குமா, நான் வெற்றி பெற முடியுமா,
எனக்கு போஸ்டிங் எதிர்பார்த்துருக்கேன், நான் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், எனக்கு நேம் கிடைக்குமா? ஸோ அரசியல் வெற்றிகள் கட்டாயம் நிச்சயம் இருக்கும். அதே போல் சினிமா துறை, இந்த குரு சூரியன், குரு சுக்கிரன், குரு சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், அதே சமயத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், கலைகளுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான், அதை வெளிப்படுத்தி காட்டக்கூடியவர் சுக்கிரன். அப்போ இந்த புதனும் சுக்கிரனும் குரு சூரியனுக்கு சமமாக வருகின்ற காரணத்தினால் நீண்ட நாட்களாக வருமானம் இல்லாமல் இருக்கிறவங்க, சினிமா துறையில் நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க, வேறு என்ன செய்யலாம், புதுசாக வேறு என்ன செய்யலாம், நம்ம பசங்களை எப்படி கொண்டு வரலாம், இப்படியெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எனது சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த முறை சிறப்பான ஒரு எதிர்காலம் அமைய இருக்கின்றது. அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு ரெமிடி, அந்த பூஸ்டப் பண்ணுறது, அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது, இதை செய்வீர்களே ஆனால் உங்கள் ஜாதகத்தை வச்சு அந்த கிரகங்களை கொஞ்சம் பூஸ்டப் செய்வீர்களே ஆனால் நல்ல ஒரு கிரக அமைப்பு, குரு சூரியன் தொடர்பு, சனி சூரியன் தொடர்புலாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய, ஒரு அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவில் இந்த கிரக அமைப்பு இருக்கின்றது. ஸோ எப்படி இருக்குன்னு ஒரு ராசிக்கும் தனியாக பார்க்கலாம். வாருங்கள். மகர ராசி, ஜூலை மாதம். மகர ராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமையக்கூடிய அந்த குரு சூரியன் தொடர்பு. இவ்வளோ ராசிக்கு நம்ம பேசுகிறோம், 9 ராசிக்கு பேசியிருக்கிறோம், 10வது ராசியாக மகரத்தை பேசுகிறோம். இந்த 9 ராசிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு, ஒரு நல்ல யோகம், ஒரு நல்ல அதிர்ஷ்டம் நம்ம மகர ராசிக்கு ஏற்படுது. நீண்ட நாள் கஷ்டப்படக்கூடிய, நீண்ட நாட்களாக நிறைய நான் மிஸ் பண்ணிட்டேன் சாமி, நிறைய நான் இழந்துட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, எங்கள் வீட்டுக்காரை இழந்துட்டேன், பசங்களை இழந்துட்டேன், அப்படி இல்லைன்னா மனைவியை இழந்துட்டேன், காதலர்களை இழந்துட்டேன், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் சாமி எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய பெண்கள் இப்போ சொல்கிறாங்க, அவர் தான் சாமி எனக்கு வேணும், எப்படியாவது அவர் எனக்கு திரும்ப வேணும் சாமி. அப்போ அந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ண விஷயங்கள், உங்கள் வருமானமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். அன்றைக்கெல்லாம் இங்கே வாணியம்பாடி கிருஷ்ணகிரி பர்கூர் கிட்டேருந்து ஒருத்தர் கால் பண்ணுறாங்க, சரி ஆம்பூர் கால் பண்ணுறாங்க, நாங்கள் பரம்பரையாக எங்கள் அப்பா காலத்தில் மெடிக்கல் வச்சுருக்கோம் திருப்பத்தூர்கிட்ட. ஸோ நல்ல பிஸ்னஸ் இருக்கும், அந்த 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 சர்க்கிளில் எங்களுக்கு ஒரு 8 கடை இருந்ததுங்க சாமி. திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், பர்கூர், அங்கே மாதிரி ஒரு 8 கடைங்க வச்சுருந்தோம். ஸோ மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தோம். எப்படி தான் நான் பிஸ்னஸை கொடுத்தனத்தில் ஒருத்தர் வந்தார், ஒரு பாய் வந்தார், என்ன தான் பேசுனாங்கன்னு தெரியல, எல்லா கடையும் எழுதி கொடுத்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஏதோ ஒன்று நடந்தது சாமி, எப்படின்னு எனக்கு தெரியும். வெளியில் யோசிக்கிறேன், ஏன்டா நம்ம எழுதி கொடுத்த கடையை அப்படின்னு இப்போ நான் யோசிக்கிறேன் சாமி அப்படிங்கிறாங்க. அதுபோல் வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். எனக்கு தெரியாமலே நான் மிஸ்டேக்கை பண்ணிட்டேன், அது எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியல. சரி, ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். அப்போ செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், செய்வினை பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் அந்த ஏன் செஞ்சேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்ல தீர்வுகள் ஏற்படும். அட்லீஸ்ட் இனிமே நீங்கள் அது ஏமாறாமல் இருக்கணும், அது இன்னும் உங்கள்கிட்ட இருக்கிறான்னு பார்க்கணும், இன்னும் அது உங்கள்கிட்ட தான் வேலை செய்யுதான்னு பார்க்கணும். இன்னும் எனக்கு சரியாக தொழில் அமையலை சாமி, எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு முன்னேற்றமே இல்லைன்னா அப்போ அந்த வசியம் உங்கள்கிட்ட இருக்குது, இன்னும் வேலை செய்யுது, உங்களை முடக்கி வச்சுருக்குன்னு அர்த்தம். அப்போ ரெகுலராக பரம்பரையாக ரெகுலராக இருந்த ஒரு அதிர்ஷ்டம் உங்களை விட்டு போச்சுனாக்கா திரும்பவும் அந்த அதிர்ஷ்டம் அமைகிறது கஷ்டம். அதனால தான் சொன்னேன், மகர ராசி என்பர்களே, நீங்கள் படாத கஷ்டங்கள், இதை போல் நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் செஞ்சுட்டு இருந்த கடையாக இருக்கலாம், நீங்கள் செஞ்சுட்டு இருந்த தொழிலாக இருக்கலாம், நீங்கள் செஞ்சுட்டு இருந்த பிஸ்னஸாக இருக்கலாம், நீங்கள் செஞ்சுட்டு இருந்த கம்பெனியாக இருக்கலாம். இதுபோல் மகர ராசிக்கு நிறைய உதாரணங்கள் நாம் சொல்லலாம். ஒரே ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொன்னேன். அவர் சொல்கிறார், ஆச்சரியமாக நான் எப்படி எழுதி கொடுத்தனே எனக்கு தெரியல சாமி. ஒருத்தர் வந்தார், பாய் கேட்டார், எழுதி கொடுத்தா முடிஞ்சு போச்சு. வெளியில் 6 மாதம் கழித்து தான் எங்கள் வீட்டம்மா கேட்கும்போது தான் தெரியுது, ஏன்டா நம்ம எழுதி கொடுத்தோன்னா அவங்களுக்கு பதிலே இல்லை என்கிட்ட.
விற்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் நான் வந்து ஒரு கடையில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் வாராகிக்கிட்ட வந்து வாராகி பூஜைகளை செய்து அவங்களுக்கு நிவர்த்தி செஞ்சு இன்றைக்கி அவங்க ஒரு கடை வச்சுருக்கிறாங்க புதுசாக மெட்ராஸில். அப்போ இதை போல் மகர ராசி என்பது இதுக்கு முன்னாடி எதையெல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ, தொழிலை, உறவை, பிஸ்னஸை, ஆரோக்கியத்தை, உடல் மெலிஞ்சு போயிடுது, உடம்பு பூரா ஸ்கின் அலர்ஜி வர்றது, ஒரு மாதிரி பொறியாக வர்றது, கட்டிகள் விடுவது, ஆப்ரேஷன் நடப்பது, இல்லை வந்து கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவது, பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் கேன்சரு, இல்லை பிரஸ்ட் கேன்சரு அந்த மாதிரி வருவது, ஆண்களாக இருந்தால் பிளட்டு அது ரிலேட்டாக வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ கேன்சர் பிரச்சனைகளாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். மகர ராசி என்பவர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சூரியன் தொடர்பு உங்கள் எல்லாரையும் சரிப்படுத்த வருகிறார். இந்த குரு சூரியன் நல்லா உயர்ந்த கிரக காம்பினேஷனு, கிரக சேர்க்கை, உயர்ந்த கிரகம், ஒளிமிகுந்த கிரகம், வாழ வைக்கக்கூடிய கிரகம் மகர ராசியை பார்க்கிறது. உங்கள் குலதெய்வம் வேலை செய்ய போது, உங்கள் அதிர்ஷ்ட தெய்வம் வேலை செய்ய போது, உங்கள் இஷ்ட தெய்வம் வேலை செய்ய போது, உங்களுடைய எண்ணமெல்லாம் ஜெயிக்க போது, உங்கள் நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம், நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. ஜூலை மாதம் கை கொடுக்கும் மகர ராசி அன்பர்களே. அப்போ இதே போலத்தான் வேலை வாய்ப்புகள், வருமானம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருந்தால் அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், எந்த வேலை செய்பவங்களாக இருக்கலாம், இல்லை எந்த பிஸ்னஸாக இருக்கலாம், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்க மகர ராசியாக இருப்பீர்களே. ஆனால் ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த ஜூலை மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. அப்போ என்ன செய்யலாம்? எனக்கு தெரிஞ்சு நான் காமனாக சொல்லக்கூடியது, ஒரு யாகம் செய்யுங்க. உங்கள் வீடாக இருக்கட்டும், உங்கள் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், உங்கள் இருப்பிடம் வீடாக இருக்கட்டும், நிச்சயமாக ஒரு நல்ல யாகம். என்ன மாதிரியான யாகம்? உங்கள் ஜாதகத்துக்கு என்ன செய்யணும், அல்லது உங்கள் பிரச்சனைக்கு என்ன யாகம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அறிந்து செய்வீர்களே ஆனால் நன்மை ஏற்படும் மகர ராசி அன்பர்களே. அதே போல் கண்டிப்பாக குடும்பம், நம்ம குடும்பத்தை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பசங்களுடைய திருமணம், முதல் கல்யாணமே இன்னும் நடக்கலை. பசங்களுக்கு 40 வயசாகுது பையனுக்கு, பொண்ணுக்கே 42 வயசாகுது, 47 வயசாகுது பொண்ணுங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க. கேட்டால் எனக்கு இன்ஜினியர் மாப்பிள்ளை வேணும், டாக்டர் மாப்பிள்ளை வேணும்னு சும்மானா அவருக்கு படிச்சிருக்கணும், இன்னும் ஆவாத கதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திருமணங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், செகண்ட் மேரேஜஸ் எடுத்துக்கோங்க, தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம், எவ்வளோ நல்ல பசங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் இந்த பொம்பளை பசங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. திருமண தடைகள் இருக்குமே ஆனால் திருமண தடைகள் விலகும். ஏன் சாமி இன்னும் கல்யாணம் நடக்கல? 40 வயசாகுது, நான் போகாத கோவில் இல்லை, பார்க்காத ஜோசியர் இல்லை, ஏற்றாத விளக்கு இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ஆனால் இன்னும் கல்யாணம் நடக்கலை. அப்போ எல்லாமே செஞ்சிட்டிங்கல்லம்மா, ஏன் இன்னும் நடக்கலை அப்படின்னு சரியான முறையில் நீங்கள் செய்யலை, சரியான நபரை இன்னும் நீங்கள் சந்திக்கலைன்னு அர்த்தம். அப்போ திருமண தடைகள் இருக்குமே ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும். மெயினாக செகண்ட் மேரேஜஸ், 2வது கல்யாணம், 3வது கல்யாணம், முதல் கல்யாணம். அதே போல் தான் காதல் திருமணங்கள், காதல் ஏமாற்றங்கள். ஓவராக பாசம் வச்சுட்டேன் சாமி, நான் அவர் மேலே ஓவராக நம்பிட்டேன், ஓவராக அன்பு வச்சுட்டேன், என்னால் மறக்க முடியல. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். எத்தனை பொம்பளை பசங்க இன்றைக்கி வந்து அழுதுன்ட்ருக்காங்க, எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு. அப்போ அதுபோல் காதல் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அவையும் சரியாகும். அதே போல தான் கணவன் மனைவி பிரச்சனை. கல்யாணமாகி 6 வருஷம் 8 வருஷம் இருக்கும், பசங்களுக்கு 10 வயசு இருக்கும். இப்போ போய் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. அம்மா பேச்சு போய் கேட்குறான், ஆயா பேச்சு கேட்குறேன்னு. இதெல்லாம் நடக்கிற கதையா? பிடிச்சி திட்டி விட்ற வேணாம். குடும்பமாச்சு, நீங்களாச்சு, கூட்டுக்காராச்சு, என்னம்மா விஷயம் இது? போய் அம்மா பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா எப்படிமா அது? அப்போ இந்த மாதிரியான கணவன் மனைவி பிரச்சனைகள்
இவை இருக்குமே ஆனால் அவையும் சரியாகும். இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். அவங்க 2 பேருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போது திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், அதோடு கூட கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும். கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.